ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ. இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா, கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னது வண்டி வந்து பிக்கப்பே இல்லை, ரொம்ப லோவாக இருக்குது, வண்டி வந்து ஒரு 80க்கு மேலே போகவே மாட்டேங்குன்னு சொன்னார். இது பாருங்கள், இந்த புள்ளி வந்து ரொம்ப ஷேக் ஆகுது பாருங்கள். இதனால் நம்ம டைமிங் வந்து மாறும். டைமிங் மாறதுனால மிஸ்ஃபயர் ஆகும், வண்டி வந்து ரேஸ் ஆகாது, பெட்ரோல் கரெக்டாக வராது, கரண்ட்டு கரெக்டாக வராது. அந்த ப்ராப்ளம்லாம் இதனால் வரும். நம்ம வந்து இந்த புள்ளியை வந்து நம்ம வந்து பூசு போட்டுடலாம். பூசு போடுறது பாருங்கள், நான் இப்போ வந்து பழசை கழட்டிட்டேன். பழசில் ஓவர் ஷேக் இருந்துச்சு, இப்போ வந்து புதுசு போட்டிருக்கேன். அந்த பூசில் பாருங்கள் ஷேக்கே இருக்காது, லைட்டாக தான் ஷேக் வரும். அது நார்மலாக நம்ம பூசு வாங்கினாலுமே ஷேக் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த புது அந்த சென்சார் பிளேட்டு, அந்த சென்சார் பிளேட்டும் நீங்கள் வந்து பூசு போட்டுருங்க. ஏன்னா அதுவும் பழசில் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஏன்னா ஒன்றா தான் ரொட்டேட் ஆகும். அதனால் அது வந்து பூசு போட்டுருங்க. அதுக்கு பாருங்கள், நான் பழசு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல ரொம்ப அப்படியே ஷேக் ஆகுது. இது எப்படி நம்ம இந்த கம்ப்ளைண்ட் வந்து கண்டுபிடிக்குதுனாக்க, நம்ம வண்டி வந்து ஃபஸ்ட் கியரில் போகும்போது 20க்கு மேலே போகாது, செகண்ட் கியர் அந்த மாதிரி எல்லா கியர்லையுமே மேக்ஸிமம் 80க்கு மேலே இந்த வண்டி வந்து போகாது. இதை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஆகிற கம்ப்ளைண்ட்னா வேறு மாதிரி வரும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து பிக்கப்பே இருக்காது, ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேங்களா? நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் மாட்டிட்டேன். நான் பெல்ட்டு, ஆயில் சீல் எல்லாமே பூசு போட்டாச்சு. அந்த புள்ளியும் பூசு போட்டேன். அதுக்கப்புறம் அந்த சென்சார் பிளேட்டும் பூசு போட்டேன். அதை விட நீங்கள் முக்கியமானது என்னன்னாக்கா, அந்த டைமிங் வச்சுக்கோங்க. டைமிங்கை கரெக்டாக பார்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த சென்சார் இருக்குது பாருங்கள், அந்த பிளேவில் சென்சார், சாரி கிராங்க் சென்சாரு, அந்த சென்சார் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த அட்ஜஸ்டரோட கிளிப்புங்க, அந்த போல்டுங்க எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டுருங்க. கரெக்டாக போட்டு டைமிங் மார்க்கு நீங்கள் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி பக்காவாக டைமிங் மார்க் வச்சுக்கோங்க. லைட்டாக நம்ம வந்து ஒரு டீத்து வந்து மேலே கீழே அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு வந்து 2, 3 டீத் வந்து மேலே அப் டவுன் ஆயிடுச்சுனாக்கா தான் நம்மளுக்கு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, மிஸ்ஸிங் ஆகிற கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரிலாம் வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி